வச்சுக்கிறது. ஐயோ என்னங்க நீங்க இப்படிமா பண்றது? ஓகே, அது முதல்ல இதை கட் பண்ணுறாங்க. சரி, அதை கட் பண்ண நீ கடைசி வரைக்கும் கட் பண்ண. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அமைதியாக இருந்து நிகழ்ச்சிகளை கண்டு களிப்போம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என சங்கே முழங்கு என்ற எங்கள் பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளோடு கூட லேலிஸ்டர் தமிழ் பாடசாலையின் 11வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த தமிழ் எனும் கடலிலே நாங்களும் நீந்த ஆசைப்பட்டு 11 வருடங்களை கடந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் இதை ஒற்றுமையாக நாங்கள் சேர்ந்து அந்த கடலிலே நீந்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே கூறிக்கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் எவ்வளவு தூரம் நாங்கள் நீந்தி போக முடியுமோ நாங்கள் அவ்வளவு தூரம் நாங்கள் நீந்தி கொண்டு நாங்கள் செல்லுவோம். இது தமிழ் என்ற கடலிலே நாங்கள் எவ்வளவோ நாங்கள் கற்க வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. எங்களுடைய மொழி மட்டுமல்ல, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே நாங்கள் இந்த தமிழிலே தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? Good morning everyone. I welcome you all to the 11th anniversary of Tamil School Lelystad. I'm happy to learn our culture, and I'm happy to celebrate it with our friends, parents, and teachers. Thank you for being all here. Thank you. என்னோட முதல்ல நின்ற சின்ன பிள்ளையெல்லாம் இப்போ பெரிய பிள்ளைகளாக போயிட்டாங்க. இப்போ அதனால தான் இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளையை நான் என்னோட கூட்டியில் வந்திருக்கிறேன். பாப்பா அடுத்த வருடம் வேறொரு சின்ன பிள்ளை வருவாங்க. எங்களோட சின்ன பிள்ளைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயமும் மகிழ்ச்சியான விடயமாக கூட இருக்கிறது. எல்லோரும் அமைதியாக நாங்கள் இப்பொழுது எழுந்து நின்று அகவணக்கத்தோடு கூட நாங்கள் ஒரு நிமிட அகவணக்கத்தோடு கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். சிரமம், அதாவது இவ்வளவு சிரமத்துக்குள்ளேயும் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்த நேரங்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருந்தோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 3 அல்லது 4 அல்லது 5 நிமிடங்கள் தான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதில் போட்டிருக்கின்ற உழைப்பு பெரிதானது. பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், எங்களுடைய பிள்ளை செல்வங்களாக இருக்கட்டும், அதாவது மாணவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் இதில் கைகோர்த்து எங்களுக்கு அந்த உதவியை செய்திருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீங்கள் அமைதியாக இருந்து அந்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து, அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கண்டு களிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நாங்கள் தயவன்புடன் லேலிஸ்டர் பாடசாலை சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.
சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் எங்களுடைய உயர் வகுப்பு மாணவிகள் 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு கல்வி கற்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் இன்றைய நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் உற்சாகமூட்டும் முகமாக எல்லோரும் கரங்களை தட்டி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வரவேற்பை கொடுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் நம்ம தமிழ் பள்ளி ஆண்டு விழாவின் இனிய காலை வணக்கங்கள். இந்த கதை விழாவில் பாடல் இருக்கு, நடனம் இருக்கு, கவிதை இருக்கு, சிரிப்பு இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. ஆனால் இது எல்லாமே தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான வரவேற்கம் இருக்கணும் இல்லையா? இந்த வரவேற்பை எங்களுக்கு கொடுக்க போகிற யார் என்றால் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம பள்ளியின் மிகவும் அருமையான ஒரு ஆசிரியர். அவங்க பேச்சு கேட்டாலே நமக்கு மகிழ்ச்சி வரும், அவங்க சிறப்பை பார்த்தாலே நமக்கு ஆனந்தம் வரும். இவங்களை பற்றி கவிதையாகவே வரும். நம்ம அஜித் ஆசிரியரோட வரவேற்புரைக்கு பெரிய கைத்தட்டலோட நாங்கள் வரவேற்போம். தடுத்தாலும் விடாதே, தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிற பாரதிதாசனின் வரிகளோடு எம் தமிழை வாழ்த்த இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். லிலிஸ்டன் தமிழ் பாடசாலை தனது 11வது அகவையை பூர்த்தி செய்து கொண்டு அந்த நிறைவை மகிழ்வாக கொண்டாட வந்திருக்கும் இந்த நேரத்தில் தமிழ் மரபின் வழி நின்று வந்திருப்போரை வரவேற்று அழைப்பதும் எம் கடனே. அவ்வகையில் எமது பள்ளியின் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் அழைப்பை ஏற்று தூரத்தையும் குளிரையும் பொருட்படுத்தாது இங்கு வந்திருக்கும் உங்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். இப்பாடசாலையின் ஒவ்வொரு நிகழ்விலும் தமது கரங்கோத்து ஒன்றிணைந்து செயற்படுகிற பெற்றோரை வருக வருக என வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறோம். அடுத்ததாக தமிழ் மீதும் தமிழினத்தின் மீதும் உள்ள பற்றால் எதிர்கால இளையோரின் இதயங்களில் அவற்றை புகட்டுவதோடு எம்மொழியை அவர்களது மறுக்க முடியாத அடையாளமாக பதிவு செய்யவும் எம் இனத்தின் பண்பாட்டையும் வரலாற்றையும் கற்றுக் கொடுக்கவும் தமது பொன்னான நேரங்களை தந்து நிற்கும் எம் ஆசிரியர்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பள்ளியின் மிக முக்கியமான நபர்களை வரவேற்கும் முன் இவர்கள் இல்லையேல் பள்ளிகளே இல்லை என்று சொல்லலாம். ஆம், எமது மாணவ செல்வங்கள் தான் இப்பாடசாலையின் முக்கியமானவர்கள். ஆகவே பிள்ளைகளே, உங்களை ஆற தழுவி வரவேற்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக 11 வருட காலமாக இப்பாடசாலையில் அனைத்து உயர்வையும் தாழ்வையும் தங்களது உயர்வான எண்ண பண்பினாலும் திறமையினாலும் சமப்படுத்தி எல்லா சிக்கல்களுக்கும் தாய்மொழி இனம் என்கிற நிறுவியால் தீர்த்து வைத்து இன்று வரை சிறப்பாக எமது பள்ளியை நிர்வகிக்கும் நிர்வாகிகளை வருக வருக என வரவேற்கிறோம். இன்று மாணாக்கர்களின் கலை நிகழ்வுகள் குறுகிய நாட்களில் ஆயத்தப்படுத்தினாலும்
அவை சிறப்பாக அமையும் என்பது எமது விருப்பமே. புலம் பெயர் தேசத்தில் எம் பிள்ளைகள் தாய்மொழியை கற்று எதிர்காலத்தில் தமது அடையாளத்தை இழக்காது தொடர்ந்து வரும் சமூகத்துக்கும் இனத்துக்கும் அரண்களாக திகழ தமிழ் பள்ளிகள் மிக பெரும் பங்கை ஆற்றுகிறது. இது வரலாற்று கடனே. விடுதலைக்காக எத்தனையோ இன்னுயிர்கள் ஈகமாக்கப்பட்டுள்ளது. இவ்வுயிர்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை எம்மொழியை, எம் பண்பாட்டை, எம் வரலாற்றை உலகறிய செய்வதே. எனவே நாம் எமது சிறார்களை தமிழ் மொழி அறிவுடனும் இன உணர்வோடும் வளர்ப்போம் என ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். பாரதிதாசன் கூறியது போல் தமிழ் உயர்ந்தால் தமிழன் உயர்வான், தமிழ் தாழ்ந்தால் தமிழன் வீழ்வான் என்ற உண்மையை கூறிக்கொண்டு அனைவரையும் வருக வந்து எம் சிறார்களின் கலை நிகழ்வினை கண்டு மகிழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட அழகான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி ஆசிரியர். இப்பொழுது வரப்போற முதலாவது நிகழ்ச்சி ஒரு நடன நிகழ்ச்சி. இந்த நடனத்தில் கைகள் பேசும், கண்கள் பேசும், முகமும் பேசும். ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே ஒரு கதையை கூறும் நடனம் இது. இதுதான் பரதநாட்டியம். தாளத்துக்கு கை தட்டும், ராகத்துக்கு மனசு உருகும். பரதநாட்டிய மாணவிகள் உதிதா, சத்விதா, லலிதா, அக்ஷயா, சனுஜா, ஷாமியும் ஷாருகும் பெரிய கைத்தட்டு கொடுத்து வரவேற்கிறார்.
நாங்கள் கலைஞ்சிப்பா மூச்சு விடுகிறோம். இந்த பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வித்யாபூஷன் ஆசா சன்மித்துக்கும் மிகவும் நன்றி. இன்னொரு கைப்பற்றுவோம். நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானது. இதை பார்த்தால் உங்கள் மனதுக்கு கட்டாயமாக பெரிய மகிழ்ச்சி வரும். இந்த குட்டி குட்டி இந்த குட்டி குட்டி டான்சர்களுக்கு சிறிய கால் தான், ஆனால் அவங்க ஆடுற நடனத்தில் பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நிலா நிலா ஓடிவா என்ற பாட்டுக்கு சின்ன குட்டிகள் சேர்ந்து ஆட போறாங்க. அப்போ எல்லோரும் இன்னும் கொஞ்சம் சத்தத்தோட கை தட்டி நம்ம குட்டிகள் அபினவ், ஆர்வி, நைனிகா, அகர்ஷி, சம்பரம், ஜஸ்மினை வரவேற்போம். அகர்ச்சியும் அவங்க டயர் வந்து வெடிச்சு தரப்படும் இடையில் ஆக்களுக்கு அப்போ சொல்லிவிட சொல்லுங்க. வெயிட் அதனால் உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு. இந்த நடனம் நிகழ்ச்சியில் 2 பேர் வரையில, அதுக்காக பேருந்து இன்னொருக்கா இந்த நிகழ்ச்சி செய்யப்படும். நம்ம எல்லோருக்குமே படம் என்றால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆங்கில மொழியில் ஒரு பழமொழி இருக்குது, an apple a day keeps the doctor away. இப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்பிளோ ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டா மருத்துவரே தேவையில்லை என்ற அவலத்துக்கு உடலுக்கு நல்லது என்று இப்பதன் பொருளாகும். ஆனால் தமிழில் 3 சிறப்பான பழங்கள் இருக்கின்றன, தெரியுமா? இவைதான் முக்கணிகள். முக்கணி என்றால் 3 பழம்.
அந்த 3 பழங்கள் தமிழுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் என்று விளங்குவதற்கு எங்களுடைய ஆரத்தியா, தக்ஷா, சம்கிதா இப்பொழுது ஒரு பேச்சு மூலமாக சொல்லித் தருவார்கள். இவங்களை நாங்கள் எல்லோரும் கைகளை தட்டி மேடைக்கு வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முக்கணிகள். என்னை மாம்பழம் என அழைப்பார்கள். நான் வெப்பம் கூடிய நாட்டில் நன்றாக வளருவேன். என்னை தாயகத்தில் அதிக காணலாம். நான் கோடை காலத்தில் பயன் கொடுப்பேன். நான் இனிப்புச் சுவையாக இருப்பேன். தங்க நிற மாம்பழம் உங்களுக்கு வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். நான் தான் பலாப்பழம். நான் உருவத்தில் பெரிதாக இருப்பேன். எனக்குள் இருக்கும் சுளைகள் இனிப்பாக இருக்கும். நான் கோடை காலத்தில் மட்டும் பயன் கொடுப்பேன். உங்களுக்கு பலாப்பழம் வேண்டுமா? இங்கு ஒரு வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். எனது பேர் வாழைப்பழம். நான் எல்லா பருவகாலங்களிலும் கிடைப்பேன். இனிப்பு சுவை கொண்டு பழமாக உள்ளேன். சத்தத்தை கொண்டு பழமாக இருக்கிறேன். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குமா? ஓடி ஓடி வாங்க, பண்டு போட்டு சாப்பிடலாம். இந்த மாணவர்கள் நன்றாக பேசினார்கள். இன்னொரு முறை இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தி உங்கள் கைகளை தட்டுங்கள். முக்கணி என்று சொல்லத்தான் எனக்கு ஞாபகம் வருது. தமிழிலையும் இன்னொரு 3 முத்தமிழ் என்று இருக்கு. தங்கச்சி, உங்களுக்கு முத்தமிழ் எவை என்று உங்களுக்கு தெரியுமா? முத்தமிழா? அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? 11ஆம் ஆண்டு படிச்சு கொண்டு இயல் இசை நாடகம் இது தெரியாதா? மன்னிச்சு கொள்ளுங்க அக்கா. சரி, முக்கணிகள் என்னென்று எனக்கு நன்றாக புரிந்தது. உங்களுக்கும் நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக எங்களுக்கு இன்னொரு பேச்சு ஒன்று இருக்கு. குறள், பொருள், நாட்கள், மாதங்கள், பருவ காலங்கள், கடைசியாக சங்கிலியல். என்னக்கா தொடர்ந்து மாதிரி தொடர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கு? அதுதானே என்ன சொல்ல போகிறார்கள் என்று நாங்கள் கேட்போம். ஆண்டு 2 மாணவர்கள் டயன், ஆருகி, கியன், என் சயோனாவை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். கிட்ட பிடிக்கும் மைக்க. என்பது முதலாக இருப்பது போல் உலகுக்கு முதலாக இருப்பது கடிதம். பருவகாலங்கள் பனிக்காலம், கோடைக்காலம், வெளியேற்றுயிர் காலம், வெளியுதிர் காலம். நன்றி மறுபுறம் நன்றொன்று நன்றல்லது அன்றே மறுபுறம் நன்று. ஒருவர் செய்த நல்ல செயல் மறுக்கக்கூடாது. அவர் செய்த தீய செயலை அப்புறத்தை மறுபுறம் நன்று. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை.
கனி இருப்ப காய் கவர்ந்தற்று பொருள். இனிமையான சொற்கள் இருக்கும் போது கசப்பான வார்த்தைகள் பேசுவது, நன்கு பழுத்த கனிகள் இருக்கும் போது காய்களை பறித்து சாப்பிடுவதற்கு சமம். மாதங்கள் 12: தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, பிரிட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. சங்கிலியன் ஒரு தமிழ் மன்னர். சங்கிலியன் யாழ்ப்பாண அரசை ஆண்டார். சங்கிலியன் நாட்டப்பற்ற உள்ளவர். சங்கிலியன் போர்த்துகேயரை எதிர்த்து இறுதி வரை போராடினார். சங்கிலியன் ஒரு சிறந்த வீரர். குரல் 231. ஒன்றாம் உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் கொண்டாட 31. பொருள்: ஒப்பில்லாத உயர்ந்த புகழை தவிர இவ்வுலகத்தில் அழியாமல் இருப்பது வேறொன்றில்லை. பழமொழி: ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. நீங்கள் இஞ்சால வந்து நிற்கணும். இஞ்சால கேட்க அழகாக இருந்தது. இன்னொரு முறை ஒரு கைகளை தட்டி அடுத்ததாக இன்னொரு பேச்சு பாரதியார் பற்றி. யார் அக்கா இந்த பாரதியார்? பாரதியார் தெரியாதா? பெண் விடுதலைக்காக போராடியவர் மகாகவி பாரதியார். தினுஷா, உங்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த வைக்கணுமா? பாரு கையில் வைக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் மகாகவி பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன். மகாகவி பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். தன் தாய்மொழியான தமிழ் மொழி மீதும் தன் தாய்நாட்டின் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் தனது பாட்டுகள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இதனால் இவர் தேசிய கவி என போற்றப்பட்டார். இவர் ஒரு கவிஞர் மட்டும் அல்ல, எழுத்தாளர், செய்தித்தாளாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி என பன்முக புலமை கொண்டவர். பாரதியார் பிரித்தானியர் மேலாண்மையை எதிர்த்து பல கவிதைகள், கட்டுரைகளை எழுதி செய்தித்தாளில் வெளியிட்டார். இதனால் ஆட்சியாளர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். இருந்த போதிலும், உச்சி மீது வானிடிந்த வீழுகின்ற போதிலும், அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என வீர முழக்கமிட்டார். எம்மொழிக்கும் இனத்துக்கும் அயராது உழைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ அடுத்ததாக எங்கள் இந்த இனிமையான தமிழ் மொழி பற்றி அக்ஷயா ஒரு சொற்பொழிவு ஆற்ற வருகிறார். நாங்கள் எல்லாரும் கைத்தட்டி அவளைய உற்சாகத்தோட மேடை கலைக்கிறோம். வணக்கம். நான் தமிழ்மொழி பற்றி சிறு உரை ஆற்றப் போகிறேன். செம்மொழியாம் தமிழ்மொழி, அதுவே என் தாய்மொழி. செம்மொழியாம் தமிழ்மொழி, அதுவே என் தாய்மொழி. தொன்மைக்கு அகற்றியமாய், இலக்கணக்கு தொல்காப்பியமாய், புகழ்ச்சிக்கு புறநானூறாய் 5 வகை நிலங்களை
விளங்கும் குறுந்தொகை உங்கள் தமிழ் மொழி தலை நிமிர்ந்து நிற்கிறது. என்ன இல்லை என் தாய்மொழியில்? எல்லையற்ற மொழி இது, எல்லாவற்றையும் தியம்பும் மொழி இது. உயிராய் உணர்வாய் கலையாய் கவர்ந்து மூச்சாய் பேச்சாய் பண்பாய் திகழ்ந்து பெரும் கடலாய் எண்ணில் அடங்கா சொற்களோடு என்றும் மாறாதின்மையாய் விளங்கும் தமிழ்மொழி எங்கள் தாய்மொழி. நமக்கு மட்டும் தாய்மொழியான தமிழ் மொழியாய் விளங்குகிறது. நம் தமிழ்மொழி சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், பெற்றி இலக்கியங்கள் என்பனவற்றை உள்ளடக்கிய நீண்ட வரலாற்று கொண்ட ஒரு மொழியாகும். அதன் வேர்கள் ஆழமானவை, மிக தொன்மையானவை, பிறமொழி சாராத தனித்துவமான வளர்ச்சி பெற்ற மொழியாகும். அதன் வேர்கள் ஆழமானவை, தமிழ்மொழி சாராது விளங்கும் மொழி. நம் தமிழ்மொழி அம்மொழிகளுக்கும் தாழ்ந்து வளையாது தன் தலை நிமிர்ந்து நின்று தன் தனித்தன்மையை காத்து தன்னை அனைத்து அழிக்க வந்த வடமொழியையும் வழிவிளக்கச் செய்து பெருமை தரும் மொழியையும் வளத்திற்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது. நம் மனங்களை கவர்ந்த ஒரு இனிமையை கவிதை ஒன்று கூறுகிறேன். தாய்ப்பாலில் கலந்த மொழி தண்ணியிலே சிறந்த மொழி. தாய்ப்பாலில் கலந்த மொழி தண்ணியிலே ஒன்று சிறந்த மொழி. செய்பருவ மழலையிலே சிரித்தாலும் பொருத்த மொழி. செய்பருவ மழலையிலே சிரித்தாலும் பொருத்த மொழி. காய் என்றும் கனி என்றும் இலக்கணத்தை பகுத்த மொழி. காய் என்றும் கனி என்றும் இலக்கணத்தை பகுத்த மொழி. ஓய்வின்றி பலகாலம் இலக்கியத்தில் செழித்த மொழி. ஓய்வின்றி பலகாலம் இலக்கியத்தில் செழித்த மொழி. நோயின்றி ஒளி குறிப்பில் மாத்திரையை கொடுத்த மொழி. ஓய்வின்றி மாத்திரையை கொடுத்த மொழி கெடுத்த மொழி. தேய்பிரியை காணாமல் பௌர்ணமியாய் நிலைக்கும் மொழி. தேய்பிரியை காணாமல் பௌர்ணமியாய் நிலைக்கும் மொழி. தாயகி தமிழருக்கு தன் உதியம் கொடுத்த மொழி. தாயகி தன் தமிழருக்கு தன் உதியம் கொடுத்த மொழி. தமிழ்ச்சொல் ஒன்று போதுமே தரணியிலே ஒன்று உயர்த்துமே. தமிழ்ச்சொல் ஒன்று போதுமே தன் தரணியிலே ஒன்று போதுமே என்று கூற நான் எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அக்ஷயா வடிவ சொல்லி இருக்கிறீங்க தமிழ் மொழி பற்றி. எவ்வளவு கஷ்டம் என்றாலும் அவ தனியே சொல்லி இருக்கிறா. இன்னொரு கை தத்துவம் அக்ஷயா. அடுத்ததாக இப்போ நாங்கள் ஒரு பார்க்க போகிறது ஒரு உரையாடல். இது சங்க காலம் மற்றும் சங்கம் மருவிய காலத்தை பற்றி. இது எப்போ போன தடவையும் காய்ச்சிருக்கோம். இப்போ இந்த புது குரூப் இன்னும் சொல்ல போகிறாங்க. நாங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்கிறோம். அதுக்காக அஸ்வின், ஷர்மி, லவிதா அண்ட் ஷாரோனை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அதோட தேவி ஆசிரியருக்கும் நாங்கள் மேடைக்கு மைக்கு கொடுப்போம். காலத்தையும் சங்கம் அறிவிய காலத்தையும் படித்து கொண்டு வர சொல்லலாம். இன்றைக்கு பரீட்சை என்று சொல்லி என்ன செய்யணுமோ தெரியல. சரி, ஷர்மி, லவிதா, ஷாரோன், அஸ்வின் வாங்க. படிச்சுட்டு வந்தீங்களா? ஆண்டு விழாவுக்கு டீச்சர் விடுறா இல்லையென்று யோசிக்கிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தேர்வுக்கு சங்க அறிவியல் காலத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் படிச்சீங்களா? வடிவா சங்கம் அறிவியல் காலம் சாமி நாங்கள் இன்னைக்கு சங்க காலம் பற்றி தான்
ஆமாம் தேர்வு சங்க காலத்தை பற்றியா வரும். ஆனால் ஆசிரியர் தான் சொன்னாங்க சங்கம் அறிவியல் காலத்தை பற்றி நடக்க போகுது. நான் 4 மணித்தியாலமாக சங்கம் அறிவியல் காலத்தை படித்தேன். ஐயோ டீச்சர் 2 படிக்கதா சொல்லியிருக்காங்க. ஐயோ நாங்கள் சரி தேர்வு எழுதிய மாதிரி தான். ஆனால் இன்னும் 20 நிமிஷம் இருக்கிறதா. அப்போ நாங்கள் சங்க காலம் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு சங்கம் அறிவியல் காலத்தை பற்றி சொல்லித்தாங்க. சரி. இலக்கியங்கள் மூலமாக நான் எதனை அறிந்து கொள்கிறோம்? அதான் ChatGPT-யா எல்லாம் கேட்குறீங்க. அது சரி தேர்வுக்கு நீங்களா ChatGPT-யா? எனக்கு தெரியும். இலக்கியங்கள் காலத்தை காட்டும் கண்ணாடியாகும். அது மூலமாக 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் வரலாற்றையும் அல்லது வாழ்க்கை முறைகளும் அறநெறிகளும் தெரிந்து கொள்கிறோம். சங்க காலத்தில் இலக்கியங்கள் எவ்வாறு பாடப்பட்டன? வாய்மொழியாக பாடப்பட்டது. குறுந்தோலைகளில் இரும்பு ஆணிகளாக எழுதப்பட்டன. சங்க காலம் என்ற பெயர் ஏன் வந்தது? பாண்டிய மன்னர்கள் சங்கங்களே அமைத்து தமிழ் வளர்த்ததால் சங்க காலம் என்ற பெயர் வந்தது. எத்தனை சங்கங்கள்? 3 சங்கங்கள் இருந்தன. முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம். சங்க காலத்தில் தொகுக்கப்பட்ட இலக்கியங்களவே அந்த இலக்கியங்கள் எட்டு தொகையும் பட்டு பாட்டும் ஆகும். சங்க இலக்கியங்கள் எத்தனை புலவர்கள் எழுதியுள்ளனர்? 400க்கும் மேற்பட்ட புலவர்கள். பண்டை தமிழர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். சங்க காலத்தில் இருந்த நாணயங்களவை அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? அகமும் புறமும். அகமென்றா காதல். அப்ப புறம் என்றால் என்ன? புறம் என்றால் வீரம். சரி, இவ்வளவு காலம். இப்போது நீங்கள் சங்கம் அறிவியல் காலம் பற்றி எங்களுக்கு சொல்லித் தருவீங்களா? சரி, சங்கம் அறிவியல் காலம் எப்போது முடிந்து தொடங்குகிறது? கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை சங்கம் அறிவியல் காலம். சங்கம் அறிவியல் காலத்தை ஆண்டவர்கள் யார்? நான் ChatGPT-க்கு கேட்டு சொல்லணுமா? ChatGPT சொல்றதெல்லாம் உண்மை இல்லை, இது பயிற்சி விஷயம் தான். ஆசிரியர்கள் கலப்பினர். சங்கம் அறிவியல் காலம் ஏன் 600 காலம் என்றார்கள்? என்றால் சங்கம் அறிவியல் காலத்தில் தான் அறநூல்கள் எழுதப்பட்டன. சங்கம் அறிவியல் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களவே அவை 18 கீழ்கணக்கு. ஆனால் கீழ்கணக்கு என்றால் என்ன? ஏதோ கணக்கோடு தான் வரணும். அது ஒன்றுமே இல்லை. குறைந்த அடிகளை கொண்ட நிறைந்த பொருள் தரக்கூடிய நூல். இக்காலத்தில் இயற்றப்பட்ட சில அறநெறி நூலது திருக்குறள் தான் சிறந்த அறநெறி. சங்கம் அறிவியல் காலம் இயற்றப்பட்ட காப்பியங்கள் எத்தனையாகும்? 2. ஆனால் அவை சிலப்பதிகாரமும் மணிமேகலை. ஆனால் சங்கம் அறிவியல் காலம் ஏன் அவை அன்று பிள்ளைகள் பரீட்சைக்கு நேரமாச்சு, வாங்க பரீட்சை எழுதுறதுக்கு. நாங்கள் இந்த தேர்வு அப்படி மாதிரி செய்ய போறோம். நல்ல காலம் எங்களுக்கு தெரிஞ்சது. 2 பாடங்களும் படிக்கணும். நாங்கள் நிறைய புள்ளிகள் எடுக்க போறோம். கலைச்சதெல்லாம் போதும். நான் படிச்சதெல்லாம் மறந்து போறதுக்கு வாங்க. மைக் அவை வந்து சங்க அறிவியல் காலம் பற்றி நல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்குதா? உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டா? உங்களுக்கும் இப்ப தேர்வை வைக்கட்டா? இல்லாட்டி கேளுங்க அப்ப சங்க காலத்துல என்ன நூல்கள்
யாருக்கு தெரியும்? பரிசு உண்டு. அப்ப நீங்க வடிவா கேட்க இல்ல. ஆனா வடிவா செய்திருக்கு. நம்ம ஒரு கை தட்டுவோம். ஒரு பேச்சு வந்து சொல்ல போறார். அவர் வந்து மூதுரை பற்றி சொல்ல போறார். கௌரவம் மேடைக்கு வாங்கும். வணக்கம். இப்போ நான் மூதுரை பற்றி சொல்ல போகிறேன். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது வளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கிட்டாலும் மேன்மக்களே சங்க சுட்டாலும் மென்மை தரும். இது விளக்கம் என்றா, பால் எவ்வளவுதான் காய்ச்சினாலும் அதன் சுவை குறையாது, சங்கை சுட்டாலும் அதன் வெண்மை குன்றாது. அதே போல நட்பண்பு கொண்டோர் இந்நிலையிலும் தமது இயல்பில் இருந்து மேல் மாறமாட்டார்கள். ஆனால் நட்பண்பு இல்லாதவர் எவ்வளவுதான் நட்பாக பழகினாலும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம். நன்றாக பேசினீங்கள் கௌதம். உங்களுடைய உச்சரிப்பு அழகாக இருந்தது. சரி, இப்போ இன்னொருக்கா கைகளை தட்டி உற்சாகப்படுத்தணும். சரி தங்கச்சி, உங்களுக்கு இன்னொரு கேள்வி. மூதுரையை எழுதியவர் யார்? அது எனக்கு தெரியும். அப்பையா? அப்பாடியா, ஏதோ ஒரு பதிலும் சொல்லிட்டாங்க, பாடத்தை காப்பாத்திட்டாங்க. நன்றி. ஓகே, இப்பொழுது நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு போகிறோம். நன்றி, வணக்கம். எடுத்துருப்பீங்க நினைக்கலாம். இதனால் உங்களுக்கு கூட கை தட்டுறதுக்கு இன்னும் பலம் வந்திருக்கும். பார்க்க தெரியுது, நீங்கள் எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோடு இருக்கிறீங்க. நல்லது. இடைவெளிக்கு முதல் நாங்கள் ஒரு 4 குட்டிகள் ஸ்டேஜில் விட்டோம். மேடையில் அவங்க ஆடினாங்க. ஆனால் அவங்களுக்கு சொன்னாங்க இன்னொருக்கா செய்ய போகிறோம்னு. அதற்காக எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்த ஆட்களை நாங்கள் திருப்பி கூப்பிட போகிறோம். தனி நம்ம குட்டிகள் அபினவ், ஆரபி, நைனிகா, அகர்ஷி, சங்கரன், ஜாஸ்மின் வரவேற்போம். பாட்டை பாடி பாடணுமா? பாடி ஆடணும். சரியா? எப்படி ஆடணும்?
ஒரு தங்கச்சியும் ஒரு அழகான பாடலை பாட போகின்றார்கள். ஒரு அக்காவும் தங்கச்சியும் ஒற்றுமையா பாடினா அது எவ்வளவு அழகா இருக்கும். இசைமலையில் நனைய நீங்க எல்லாரும் தயாரா? Once more, தயாரா? சரி, எல்லோரும் கைகளை தட்டி சஹானாவையும் தக்ஷனாவையும் மேடைக்கு வரவேற்போம்.
இப்பொழுது நாங்கள் கேட்க போற கவிதை பிள்ளை கனியமுது. இது பாரதியார் எழுதிய சின்னஞ்சிறக்கிலேயே பாடலின் சில வரிகளாகும். கனியமுது என்றால் ஒரு மிகவும் இனிமையானதற்கு பாவிக்கிற ஒரு சொல். இந்த கவிதையை கேட்டால் அம்மா அப்பா எல்லாரும் எங்களுடைய சின்ன பிள்ளை படத்தை நினைச்சு மனதில் யோசிப்பாங்க, ஏன் தான் எப்பவும் இவ்வளவு சின்னனாகவே இருக்க முடியாது. அதோட ஒரு பொங்கலை பற்றியும் இன்னொரு கவிதை நாங்கள் கேட்க போகிறோம். அப்போ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்பதான் எல்லாம் வடிவா கேட்டு ரசிக்கலாம். இந்த கவிதைகள் நிலா, சனுஷா, அஞ்சலி சொல்றதுக்கு மேடைக்கு கரங்கள் தட்டி அழைப்போம். கிட்ட வைங்களா? கிட்ட வாங்க, கிட்ட நில்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்குவோம் என்று மகிழ்வோடு கதிரவனுக்கு நன்றி சொல்ல அறுத்த நெற்கதிர்களை குவித்து வைத்து புது பானையில் பால் பொங்கி வர புது அரிசி சர்க்கரையோடு பயிரும் நெய்யும் விட்டு பொங்கி நிற்பர் அம்மா. அதை ருசித்து போட்டி நிற்பர் அப்பா. தமிழர் திருநாளாம் இன்று தமிழ் பலகாரம் பல செய்து முக்கணிகளும் தட்டிலிட்டு முழுமனதோடு கொண்டாடுவோம் பொங்கலோ பொங்கல் என்று. புத்தாடை அணிந்திடுவோம், புது மகிழ்வோடே பொங்கிடுவோம். உறவுகளோடு சேர்ந்து நின்று உவகையோடு வரவேற்போம் தை திருநாளே. எல்லா உயிர்களும் மகிழ்வாய் வாழ ஏற்றம் தரா பகை போர் மறைய உழவர் வாழ மும்மாறி பெய்து உயிர்களெல்லாம் பதிப்பினி போக்கி பொங்குக பொங்கல் தங்குக இன்பம் என்றென்றுமே. நன்றி, வணக்கம். பிள்ளை செல்வம் ஒன்று மதியில் தவந்திதர் பதைத்தவனை பாய்த்த மதிப்பிச்சை கேத்திதர் தந்தாந்து மணிமுத்தாய் மரகத தொத்திலித்து தங்கமே பழு தின்றி வளைந்து விட்ட கன்னியமுதே பேசும் பொன் சித்திரமே. தங்கமே பழு தின்றி வளைந்து விட்ட கன்னியமுதே பேசும் பொன் சித்திரமே. பிள்ளை செல்வம் ஒன்று மடியில் தவந்திர படைத்தவனை பார்த்து மடிப்பிச்சை கேட்டிர தந்தானே மணிமுத்தாய் மரகத தொத்திலித்து தங்கமே பலதின்றி வளர்ந்து விட்ட கனியமுதே பேசும் பொன் சித்திரமே. தங்கமே பழுதின்றி வளர்ந்து விட்ட கனியமுதே பேசும் பொன் சித்திரமே. நாளைய எதிர்காலம் உன் கையில் வசமாக நாச வழியெல்லாம் உன்னை கண்டு பயந்தோட நாடாளும் சான்றோனாய் கல்வியிலே கரை காண நம்பி உன்னை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்த்தெடுத்தனரே வரம் கேத்த எண்டையும் தாயுமே. நம்பி உன்னை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்த்தெடுத்தனரே வரம் கேட்ட எண்டையும் தாயுமே. பதிப்பிலே புலியாய் பண்பிலே மனம் வீசும் மலராய் பதிப்பதியாய் வலைப்பிரியாய் வளைந்த பிள்ளை பாசத்தை பகுதியாகி விட்டு கனவுகளை கலைத்து விட்டு பாசாங்கு காத்தியலைக்கும் போதை மயக்கத்துக்கு சம்மதத்தில் சரியாகுமோ? பாசாங்கு காத்தியலைக்கும் போதை மயக்கத்துக்கு சம்மத்திதல் சரியாகுமோ? மரம் விட்டு உதிரும் முதிரா பிஞ்சுகள் போல் மாணவ பருவம் அதை தொலைத்துவிட நியாயம்தானோ? மரம் விட்டு உதிரும் முதிரா பிஞ்சுகள் போல் மாணவ பருவம் அதை தொலைத்துவிட நியாயம்தானோ? விடலை பருவத்தில் கிட்டும் எல்லா மகிழ்வினையும் விட்டு கொடுத்தீரே போதை எனும் வீணான மயக்கத்துக்கு. புகைதலில் துவங்கினீர், பீரில் பழகினீர், போதை புரிதலை காணும் முன் கஞ்சா என்றீர், அபின் என்றீர், ஹீரோயின் என்று நகைந்து சென்று இவை கிடைக்காத மாத்திரத்தில் வலி நிவாரண மாத்திரையும் போதை தர பழகி அடிமையானீர். ஓ என் பிள்ளை கன்னியமுதே என்றார தழுவிய அன்னை தந்தை மறந்து நின்றீர். ஓ என் பிள்ளை கன்னியமுதே
என்றார தழுவிய அன்னை தந்தை மறந்து நின்று. பாதியிலே படிப்பை விட பாதகனாய் போதை பொருள். பார்த்தவரெல்லாம் உன்னை ஒதுக்கி தள்ள பகையாய் போதை பொருள். பாதி மேனியை உருக்கி குலைத்து விட்ட நோய்காரணியாய் போதை பொருள். பரம்பரை பணம் புகழை அதையொரு அழிக்க வந்த அவமான சின்னமாய் போதை பொருள். பாசமே உருவான குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிய நாசகார போதை பொருள். இத்தனை அழிவையும் உன் மனம் உணரா மயக்கத்திலே மரணம் வரை வழி நடத்தும் போதை பொருளை விதிப்பதைத்து மறந்து விடு. இத்தனை அழிவையும் உன் மனம் உணரா மயக்கத்திலே மரணம் வரை வழி நடத்தும் போதை பொருளை விதிப்பதைத்து மறந்து விடு. ஈழத்திரு நாட்டில் தமிழினம் கண்ட அவலங்கள் 1000. இளைஞர்கள் சுதந்திரமாய் சுவாசிக்க வேண்டி தம்மை ஈகை ஆக்கினர் இன்னுயிரை இழந்துமே. அதை விடுதலை பெற்று விட்டீர். நீர் அதை விடுதலை பெற்று விட்டீர். அதனால் போலும் அதிகமாய் போதையை சுவாசிக்கிறீர். அறிவுத்தரெல்லாம் போதைக்கு அடிமையாகி ஆற்றல் இழந்து குத்த செய்ய தூண்டி அதற்க முடிய போதை பசியினால் அத்தனை எதிர் செய்தும் செய்ய சம்மதமானதெனோ அளவற்ற பாசத்தால் பணத்தை அள்ளி இறைக்கும் பெற்றோர் அரவணைக்க மறந்து போய் பணத்தின் பின்னால் பாய்ந்த அன்னை தந்தை மனம் சோர்வடையும் வரை படிப்பை திணிக்கும் கல்வி முறைகள். மதுபான பழக்கம் உயர்ந்த நாகரிகம் என்று மாறி வரும் சமூகம். தெருவிளையாட்டை குலைத்தெறிந்த குடும்பங்கள். கூடி வாழத்தெரிய உறவு முறைகள் என்று கோடி காரணங்கள் உண்டு. பிஞ்சு மனங்கள் போதையின் பிடியில் சிக்கிவிட என்று கோடி காரணங்கள் உண்டு. பிஞ்சு மனங்கள் போதையின் பிடியில் சிக்கிவிட. நாளைய தலைமுறையை பத்திரமாய் காத்திட அக்கினி குஞ்சுகளாய் அவை தம்மை உருவாக்கி மகிழ்ந்திட. குடும்பமாய் சமூகமாய் எமக்குள்ள கடன் உணர்ந்த அடிமையானோரை அரவணைத்து திருத்திட. போதை பரிவர்த்தனையால் அதிபனச் செல்வனை புலித்தோ போத்தியவனை கண்டால் வந்தனம் செய்யாத மாற்றி சமூகத்தை குந்தகம் செய்பவர் என இவரென விழிப்பதையை செய்ததும் எம் கடனே. பிள்ளை கனியமுதே பேசும் பொன் சித்திரமே பிறை உன் குலத்துக்கு கலங்க பேர் கொடுத்தாது. இவன் பெத்தாய் என்ன தவம் செய்தனரோ என்னும் மகிழ்ச்சியை கொடுத்துப்பார். மற்றவை உன்னை தேடி தேடி தானாக வந்தமையும். பிள்ளை கனியமுதே பேசும் பொன் சித்திரமே பிறர் உன் குலத்துக்கு கலங்க பேர் கொடுத்துடாது. இவன் பெற்றார் என்ன தவம் செய்தனரோ எனும் மகிழ்ச்சியை கொடுத்துப்பார். மற்றவை உன்னை தேடி தேடி தானாக வந்தமையும். நன்றி, வணக்கம். நிலாவும் சனுஷியா பாரதியாரின் வார்த்தைகள் சிறப்பாகவும் அழகாகவும் கூறியிருக்கிறாங்க. நாங்களும் ஒவ்வொரு வருஷம் பொங்கலை பற்றி புது தகவல்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்காண்டி அஞ்சலிக்கும் நன்றி. என்னோட கை தட்டுவோம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்க போகிறோம். இதன் பாட்டு பேர் சங்கே முழங்க. இதை சயோனாவும் அவர்களுடைய அப்பாவும் சேர்ந்து படிக்க போகிறாங்க. அப்போ அப்பாவும் மகளும் சேர்ந்து படிக்கும் போல எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று இப்போ கேட்க போகிறோம். அவைக்காக ஒரு கைத்தட்டி அழைப்போம். சங்கே முழங்க பாடல். இது பாட்டு மட்டும் இல்லை, ஆடலும் கூட. பட் நாங்கள் ஆட போகிறது இல்லை, நீங்கள் தான். இடம் இல்லாதனால உட்காந்துக்கிட்டே ஆடிக்கலாம், பாடலாம். முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே
சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. நீங்க ஆடலாமே உட்காந்துக்கிட்டு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. எங்கள் பகிவாய் எங்கோ மறைந்தார் இன்றுள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு கண்டு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார் சங்காரம் விஷம் என்று சங்கே முழங்கு சங்காரம் விஷம் என்று சங்கே முழங்கு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார் சங்காரம் விஷம் என்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் தங்கைய போல் காவிரி போல் கத்துகள் ஊரம் உள்ள மெங்கள் கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் தங்கைய போல் காவிரி போல் கத்துகள் ஊரம் உள்ள மெங்கள் உள்ளம் வெங்குருதியாக நீ காமந்து வீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சா. வெங்குருதியாக நீ காமந்து வீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சா. சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார் சங்காரம் விஷம் என்று சங்கே முழங்கு சங்காரம் விஷம் என்று சங்கே முழங்கு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார் சங்காரம் விஷம் என்று சங்கே முழங்கு 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 சங்கே முழங்கு. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது ஒரு நடனம் நிகழ்ச்சி. இது நாட்டார் பாடல்களில் கிராமிய நடனம் மற்றும் வெவ்வேறு
கொஞ்சம்
என்னத்தை செய்ய போறோம்ன்றது இஷ்டம். கண்டிப்பா சிறப்பாக தான் இருக்கும். தமிழ் என்பதே ஒரு சிறப்பு தான். எங்கள் மொழி மிகவும் சிறந்த மொழி. அந்த மொழி எதையெல்லாம் எங்களுக்கு தந்துவிட்டு சென்றது என்பதை பற்றியதான ஒரு தகவல் பெட்டகமாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறோம். நாங்கள் நினைக்கலாம் இது ஒரு எல்லா மொழியை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு மொழி. அது அப்படி இல்லை. இலக்கணம் ஒரு மொழிக்கு எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லுவதுதான் இலக்கணம். ஆனால் அந்த இலக்கணத்தை தாண்டி எங்கள் மொழி வாழ்வியலில் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்வு எப்படி பிரிக்கப்பட வேண்டும், அந்த வாழ்வு எப்படி அறத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்ற எல்லா உள்ளடக்கங்களையும் கொண்ட ஒரு இலக்கணமாகத்தான் எங்கள் மொழிக்கு இலக்கணம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் இது ஒரு சிறந்த மேடை என்று நினைக்கிறேன் நாங்கள் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு. ஏனென்றால் நாங்கள் தமிழர்களாய் பிறந்து தமிழர்களாய் வளர்ந்து தமிழர்களாய் இருந்து எங்களுக்கே எங்கள் மொழியின் அருமை தெரியாத போது வேறொரு நாட்டில் புலம்பெயர் தேசத்தில் பல்லின சமூகத்தில் வாழுகின்ற எங்கள் பிள்ளைகளுக்கு அது எப்படி தெரிய வாய்ப்பு வரும்? அதனால்தான் முதல் தமிழராய் பிறந்து தமிழராய் வளர்ந்து தமிழராகவே வாழுகின்ற எங்களுக்கு முதல் எங்கள் மொழியில் இருக்கின்ற சிறப்புகள் என்னவென்பது தெரிய வேண்டும். அது தெரிந்தால் என் பிள்ளைகளுக்கு நாங்களே சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் நீ தமிழ் படிக்க வேண்டும் என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கும்போது இதனால் நீ படிக்க வேண்டும் என்று என் மொழியின் மகிமை எனக்கு தெரிந்தால் அதை நான் மற்ற என்னுடைய பிள்ளைக்கு தானாக கொடுக்கலாம். அதற்கு ஒரு பாடசாலை வந்து பாடசாலையில் மொழியை படியுங்கள், மொழியை சுவாசியுங்கள், உணர்வோடு இருங்கள் என்ற கதைக்கு அவசியம் இல்லாமல் இருக்கும். எல்லா விதத்திலும் மொழி மட்டுமல்ல, எல்லாமே வீடு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். வீடு சொல்லிக் கொடுத்தால் பள்ளிகள் இலகுவாக பயணிக்கும். பள்ளிகள் இலகுவாக பயணித்தால் இனம் சிறந்த இனமாக மாறாது பயணிக்கும். அது சிறந்த இனம்தான். எங்களுடைய வரவேற்பு உரையில் தமிழ் வாழ்ந்தால் தமிழன் வாழ்வான், தமிழ் இழந்தால் தமிழ் வீழ்ந்தால் தமிழன் வீழ்வான். இது மட்டும்தான் உண்மை. சரி, தேவியை தேடிக்கொண்டிருக்கிறான். இன்னும் காலையில் தேவி ஏன் தேவி இவ்வளவு சுணக்கம்? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு தமிழை பற்றி சொல்லி கொண்டிருக்க நான் குழப்பக்கூடாது. அடி நான் வெறைக்கு இந்த வயிறு காலில் அடித்து விட்டுட்டு தான் அதான் கொஞ்சம் நின்றுட்டு வார். வயர் காலில் அடிச்சுதான். வயிறுக்கு இப்போ காலில் வந்து அடிக்கிற அளவுக்கு அது உயிராக போயிட்டு தான். நீங்கள் போய் அடிச்சிங்களா தேவி, அல்லது வயர் உங்களுக்கு அடிச்சுதான்? வடிவாக சொல்கிறேன், நீ வயர் தான் எனக்கு அடிச்சது. இப்படித்தான் எல்லாருமே நாங்கள் நினைக்கிறோம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. முன் துண்டை விட்டுட்டு பின் துண்டை சொல்ல. மன்னிச்சுக்கொள்ளு. சரி, தீதும் நன்றும் பிறர் தர வாராக்கு பின்னால் வருவோம். முதலாவது, யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த வரிகளை எத்தனை பேர் தெரிந்திருக்கிறோம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். நாங்கள் ஐரோப்பாவில் வாழுகிறோம். உலகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தனி மனிதர்கள் உரிமையோடு வாழ வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் உரிமை கிடைக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் 20ஆம் நூற்றாண்டில் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். 20ஆம் நூற்றாண்டில் தான் உலகம் நினைக்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, ஒற்றுமை, உலக ஒற்றுமை தேவை என்பது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக
கணிகன் பூங்குன்றனார் சொல்லுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லா உலகமும் எல்லா ஊரும் எங்கள் ஊரே, எல்லா மனிதர்களும் எங்கள் உறவினர்களே, எங்கள் சகோதரர்களே. இது 2000 ஆண்டுக்கு முன்பாக ஒரு தமிழனின் புத்தியில் எட்டிய ஒரு பெரிய ஒரு சிந்தனை. அதற்கு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகம் காத்திருக்க வேண்டி இருந்திருக்கிறது அதை வடிவமைப்பதற்கு. அப்போ இந்த மொழியின் சிந்தனை எவ்வளவு பெரிது. இது ஒன்று. அடுத்தது தமிழ்மொழி. தமிழ்மொழி நாங்கள் எப்போவுமே தாய்மொழி என்று கொண்டிருக்கிறோம். ஆனால் சும்மா நாங்கள் சொல்கிறோம் இல்லை தாய்மொழி என்று நாங்கள் எல்லா மொழிகளையுமே நாங்கள் சொல்ல இயலாது. அது கொண்டு ஒரு சிறப்பு இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் பிற்காலத்தில் வர்ற வேறு மொழிகளுக்கு அது தாய்மொழியாக இருக்குது. அதுதான் தமிழுடைய சிறப்பு. இப்படியான மொழிகள் உலகத்தில் கணக்கு இல்லை. ஒரு சில மொழிகள் மட்டும்தான் இப்படி இருக்குது. அதை மூத்த மொழிகள் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மொழியும் அப்படி ஒரு மொழிகளில் ஒன்று. மற்றது தமிழ் மொழி எப்பயும் போல சொல்லக்கூடியதான் என்ன, தானே தோன்றிய மொழி. அது ஒரு வேறு மொழியோ இல்லாட்டி இன்னொரு மொழியிலிருந்து தோன்றிய மொழி, அது தானே தோன்றிய மொழி. ஆனால் இதுவரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலை. அது எவ்வளவு பழமை என்று இன்று வரைக்கும் யாரும் அதை கண்டுபிடிக்கவே முடியலை. அதை அடுத்ததாக மொழி, எங்கள் மொழி முதல் மொழி, எங்கள் மொழி சிறந்த மொழி. அப்படிப்பட்ட மொழியில் வாழ்ந்த மக்களின் அறிவு எப்படி இருந்தது? உயரிய சிந்தனை இருந்திருக்கிறது. உங்களிடம் நான் கேட்டால் அறிவியலில் சிறந்தவர்கள் யார்? அறிவியலில் சிறந்தவர்கள் யார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தாராளமா உங்களோட பதில சொல்லலாம். சஞ்சய் சொல்றது சத்தியமா நான் இல்ல. இங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு தெரிகிற புதிய கண்டுபிடிப்புகள், கண்ணுக்கு தெரிகின்ற பளபளப்புகள், இவையெல்லாம் அவர்களுடைய இருதயத்தில் சொல்லுகிறது ஐரோப்பா அல்லது உயர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிற பணக்கார நாடுகள் தான் அறிவியலில் சிறந்தவர்கள் என்று. ஆனால் என்னுடைய வள்ளுவன் சொல்லுகிறான், இல்லை, தமிழன் ஆரம்பத்தில் இருந்த தமிழனுக்கு அறிவியல் அறிவு இருந்திருக்கிறது. அதை எப்படி நான் சொல்லுவேன் என்றால், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதாவது உலகம் சுழல்கிறது. இது எத்தனையாம் நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. உலகம் சுழல்கிறது. உலகம் தட்டை என்ற அறிவுதான் உலகம் மக்கள் முழுவதிடம் இருந்தது. அதிலே கலீலியோ என்கின்றவர் 17ஆம் நூற்றாண்டில் சொல்லுகிறார், இல்லை, உலகம் உருண்டையானது, உலகம் சுழல்கிறது. அதற்கு இந்த ஐரோப்பிய சமூகம் கொடுத்தது அவருக்கு தண்டனை. இல்லை, உலகம் தட்டையானது, நீ மாறுபாடாக சொல்லுகிறாய் என்று. ஆனால் திருவள்ளுவர் சொல்லுகிறார், உலகம் உருண்டையானது. அது தன்னைத்தானே சுழல்வது. ஒரு உருண்டைதான் சுழல். தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அது சுற்றி கொண்டு வருவதனால்தான் எல்லாம் நிகழ்கின்றது. ஆகவே இந்த சூரியனை இந்த உலகத்தை குழப்பாமல் இருக்க வேண்டுமானால் உழந்தும் உழவே தலை. நீ இந்த உலகத்தில் விவசாயத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது இருந்தால் உலகம் தன் பாட்டில் இயங்கிக் கொண்டே இருக்கும். இது வள்ளுவனின் அறிவியல் அறிவு. இதை தொடக்கி வைத்தவன் வள்ளுவன். வள்ளுவன் ஒரு அறிவியல் அறிஞன் இல்லை. ஆனால் அவர் ஒரு எல்லா பொருள்களையும் எழுதக்கூடிய ஒரு கவிஞன். ஒரு கவிஞனுக்கே இந்த அறிவு இருந்திருக்குமா இருந்தால் சிந்தித்து பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அறிவியல் அறிஞர்கள் எவ்வளவு பெரிய அறிஞர்களாய் சமூகத்துக்கு இந்த கருத்தை பரப்பியிருப்பார்கள். அப்படித்தானே? என்ன ஒத்துக்கொள்றீங்களா? அப்ப நாங்க அறிவியலில் சிறந்தவர்கள். அறிவியலில் சிறந்தவர்கள்
நான் தமிழர், அதால அறிவியல் சிறந்தவர்கள். அதே மாதிரி தான் தமிழர்கள் அறிவியல் எவ்வளவு சிறந்திருந்தவையோ அதே மாதிரி தான் வணிகத்திலேயும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் மிக பழங்காலத்திலேயே கடல் கடந்து வணிகம் செய்ய தொடங்கியவர்கள். அப்போ இதை நாங்கள் எல்லாம் சும்மா சொல்லல, அது பழைய காலத்தில் கடலை கடந்து அங்கே போனவே இங்கே போனவே, அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும், ஒரு சான்று வேணும். அந்த சான்று நாங்கள் எங்கே என்று பார்க்க போனோம்னு சொன்னால், தொன்மையான இலக்கியங்கள்லையும் வெளிநாட்டவர்கிட்ட குறிப்பிலையும் தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததுன்னு சொல்லி இருக்குது. மற்றது அந்த காலத்தில் கப்பலை பல பெயர்களை கொண்டு அழைச்சிருக்கணும். அது இந்த மாதிரி பெயர்கள் என்று சொல்லி சொன்னால், மரக்களம், மற்றது நாவாய், வங்கம் என்று அதுக்கு இப்படியான பெயர்களை கொண்டு அழைச்சிருக்கணும். மற்றது அவையில் எப்படி கடல் பயணத்தை செய்தவை என்று சொன்னால், காற்று வீசுகிற திசையையும் அறிந்து, அதே நேரம் நீரோட்டத்தை எப்படி அவை அறிஞ்சு கொண்டவைன்னு சொல்லி சொன்னால், கடல் ஆமைகளை பயன்படுத்தி, கடல் ஆமைகளை வச்சு ஏன் பயன்படுத்தினவை என்று தெரியுமா? ஏனென்றால் கடல் ஆமைகள் நீரோட்டத்தில் நீரோட்டம் இருக்கிற இடத்துல அது நீந்தாகும், அது அப்படியே மிதந்து சென்று கொண்டிருக்குமா. அதற்காக அதை அறிந்த தமிழர்கள் கடல் ஆமைகளை பயன்படுத்தினவர்கள். அப்போ இந்த சான்றுகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னவை. உலகளாவிய தமிழர்கள் வணிகம் செய்தது எகிப்தில், மற்றது ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் என்ற பல நாடுகளில் இந்த சான்றுகள் கிடைச்சிருக்கு. மற்றது அவையில் என்ன வணிகம் செய்தார்கள்? வணிகம் என்றால் அவையில் செய்த வணிகம் மிளகு, அரிசி, பருத்தி, கராம்பு, மயில் தோகை, யானை மறுப்பு என்றால் யானை தந்தம் போன்றவற்றை ஏற்றுமதி செய்து பல பிரசித்தி பெற்ற துறைமுகங்கள் மிக பழங்காலத்திலே இருந்தது. அது தமிழ்நாட்டில் எந்தெந்த இடம் என்று சொல்லினோம் என்றால், பூம்புகார், கொட்கை, முசிறி, தொண்டி என்ற இடங்கள் இருக்குது. இந்த மாந்தை என்ற ஒரு இடம் ஒன்று சொல்லினோம். அதில் அந்த வரலாற்றில் மாந்தை என்றது எந்த இடம் என்று சொல்லி சொன்னால், ஈழத்தைச் சேர்ந்த மன்னார் தான் மாந்தை என்று சொல்லப்படுகிறது. மற்றது வணிகம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு இனத்துக்கு அவையிட்ட தேவையை தீர்த்த பிறகுதான் இன்னொருவருக்கு கொடுக்கலாம், என்ன வணிகம் செய்யலாம். அப்போ அவைகளுக்கு தன்னிறைவு அற்ற ஒரு சமூகமாக இந்த தமிழ் இனம் இருந்திருக்கிறது. அவைகளுக்கு எல்லாமே தாங்களே நிறைவு செய்யக்கூடிய தன்மை இருந்தபடியா அவைகள் வணிகம் செய்தவை. மற்றது பொருள்களை எப்படி அவர்கள் வணிகத்துக்கு அது காரணமாக இருந்ததுன்னு சொன்னால், பொருட்களை ஒருத்தருக்கு கொடுக்கறது, வாங்குறது, மற்றது கொடுத்து வாங்குதல் மூலமாக தான் இந்த வணிகங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து சென்றது. வணிகங்களுக்கு அப்படி இருக்க இப்போ தான் இங்கே இந்த ஒவ்வொரு இந்த பிஸ்னஸ் மேன் எல்லாம் கூப்பிட்டு அவைகளுக்கு பரிசளிக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த வணிகர்களுக்கு மதிப்பளிக்கிற இது நிகழ்ச்சி எங்களோட சமூகத்தில் இருந்திருக்கு. அவைண்ட எப்படி என்று சொல்லி சொன்னால், சிறந்த வணிகர்களை எட்டி என்ற ஒரு பேரால் அழைக்கப்படினா, அவைகளுக்கு இத்தனை பண்புகள் இருக்க வேணும். ஒரு வணிகர் நல்ல வணிகர் என்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு இத்தனை பண்புகள் இருக்கணும். அதில் ஒன்று நடுநிலை தவறாமல் இருக்கிறது, மற்றது தவறாத நெஞ்சத்தோடையும் இருக்க வேணும், மற்றது குற்றங்களுக்கு அஞ்சி, மற்றது கனிவாக பேச வேணும், மற்றது உறவினர்கள் மற்றவர்கள் என்று சொல்லி வேறுபாடு இல்லாமல் அதிகமான விலைகளுக்கும் விற்காமல் கொடுப்பதை குறைவின்றி கொடுப்பவர்களுமே நல்ல வணிகர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பட்டம் அளிக்கப்படுகின்றது. மற்றது இது நாங்கள் அதான் சொல்கிறது, இதுக்குமே சான்று வேணும், நாங்கள் சும்மா சொல்லல. இதுகள் எல்லாம் பட்டினப்பாலை என்ற இலக்கண நூலில் இதுகள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வணிகத்தை தாண்டி உயிரியல் என்ற ஒரு பண்பிலையும் எங்களுடைய தமிழர்கள் சிறந்தோங்கி இருக்கிறாங்க. தொல்காப்பியர் என்கின்ற மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் மொழியை தவிர்த்து வேறு உயிரினங்கள் எப்படி பாகுபாடு செய்யப்படும் என்ற எல்லா விதமான தகவல்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சாதாரணமாக நாங்கள் சொல்லிட்டு போவோம், 5 அறிவு 6 அறிவு என்று நாங்கள் சொல்லிட்டு போவோம். ஆனால் ஒவ்வொரு அறிவும் எப்படி எப்படி இருக்க வேண்டும். 6 அறிவு தான் இருக்கிறது இந்த உலகத்தில். அந்த 6 அறிவும் எப்படி எந்த வகையால் பிரித்தறியப்படுகிறது என்று தொல்காப்பியம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது ஓரறிவு தனிய தொடுதல் உணர்வை உடையது ஓரறிவு.
தொட்டு பார்த்தால் மட்டுமே அது உணரும். அது மரம், புல் அதை நாங்கள் ஓரறிவு என்று சொல்லலாம். அடுத்தது ஈரறிவு. தொடுதலோடு சுவைத்தல். அதுக்கு நத்தையை நீங்கள் உதாரணமாக கொள்ளலாம். சுவைத்தலும் தொடுதலும். அடுத்தது தொடுதல், சுவைத்தல், முகர்தல். இந்த மூன்றும் எறும்பு, கரையான் போன்ற விலங்குகளிடத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது 4 அறிவு உயிர். தொடுதல், சுவைத்தல், முகர்தல், அதோடு பார்த்தல் என்கின்ற புதிய ஒரு உணர்வு அதுக்குள்ளே வருகிறது. அது தும்பி, நண்டு. அதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். அடுத்தது ஐயறிவு. ஐயறிவு வந்து தொடுதல், சுவைத்தல், முகர்த்தல், பார்த்தல், எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக கேட்டல் என்கின்ற ஒரு உணர்வும் சேர்ந்து கொள்ளுகின்ற 5 அறிவு. அது எல்லாருக்கும் தெரியும். மிருகங்களை நாங்கள் சொல்லுவோம், என்ன, பறவைகள், மிருகங்கள். அடுத்தது தான் எல்லாத்துக்கும் மேலான மகுடமாக இருக்கின்ற 6 அறிவுள்ள நாங்கள். இந்த நாங்கள் கடைசியாக சிந்திக்கின்ற ஒரு அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ 5 அறிவோடு 6 அறிவாக நாங்கள் இருக்கணும் என்றால் சிந்திக்கின்ற அறிவை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல இல்லை, தொல்காப்பியர் சொல்றேன். சிந்திக்க நாங்கள் மறந்து விட்டோம் என்றால், சிந்திக்காமல் நாங்கள் விட்டு விட்டோம் என்றால் நாங்கள் 5 அறிவுக்குள் வந்து விடுவோம். ஆகவே சிந்தித்தல் என்கின்ற அந்த உணர்வை, அந்த பண்பை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உயிரியல் பாகுபாட்டில் தொல்காப்பியர் சொல்றது மாத்திரமல்ல, அவர் உயிரியலில் வந்து நாங்கள் மரங்களில் இருக்கின்ற இலைகளை பொதுவாக, தமிழன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, வேறு மொழிகளில் அது இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, ஆனால் என்ற அறிவுக்கு தமிழில் மட்டும்தான் இலை, ஓலை என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். இலை, ஓலை. எல்லா இடத்திலும் நான் 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன்னா, இங்கிலீஷில் அதுக்கும் இலை என்று தான் சொல்கிறாங்க, டச்லேயும் இலை என்று தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழன் மட்டுமே இலை, ஓலை என்றான். அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா என்று அதே தொல்காப்பிய திட்டத்தான் நான் போனேன். அப்படி போகைக்க தொல்காப்பியர் தான் சொன்னார், அதுக்கு காரணம் இருக்கு. எப்படி என்றால், நீங்கள் வேர் இருக்குதெல்லாம், நிலத்துக்கு போகின்ற வேரை அடிப்படையாக வைத்துத்தான் மேலே வருகின்ற மரத்தில் இருப்பது இலையா, ஓலையா என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது பக்கவேர் உள்ளவைகள், பக்கவேர் உள்ள அவைகள் எல்லாம் வந்து சொல்லப்படுது. அதாவது நார்வேர் தொகுதி கொண்ட மரங்கள் ஓலை என்று சொல்லப்படுது. ஆணிவேர் தொகுதி உள்ள மரங்கள் இலைகள் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்ல, மரம், புல் என்கின்ற 2 விதம் இருக்குது. அதையும் எப்படி அவர் பாகுபடுத்துகிறார் என்றால், மரம் என்றால் வெளியில் மென்மையாகவும் உள்ளுக்குள் வைரமாகவும் இருந்தால் அது மரம். சாதாரணமாக நாங்கள் பார்க்குற எல்லா மரங்களும். ஆனால் புல் இனம் என்பது வெளியில் வைரமாகவும் உள்ளுக்குள் மென்மையாகவும் இருந்தால் அது புல் இனம். தென்னை மரம், பனை மரம், இப்படியான மரங்கள். இப்படி எங்கள் வாழ்வியலுக்கும் ஒரு தெளிவையும் எங்கள் மொழிக்கு ஒரு உயிர்ப்பையும் கொடுத்தது எங்கள் மொழி, எங்கள் அறிவியல், தமிழினத்தின் அறிவியல். அடுத்ததாக நாங்கள், உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒலிம்பிக் விளையாட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள், அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது, தண்ணியில் இருந்து நடனம் ஆடுறது. நான் அப்போ நினச்சி கொண்டு இருந்தேன், இது வந்து ஒரு ஐரோப்பியர்ட விளையாட்டு தான், அவர்களுக்குரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இந்த தகவலெல்லாம் தேடி பார்க்கும் பொழுது, ஆனால் அது உண்மை இல்லை. தமிழர்கள் வந்து இந்த விளையாட்டு எல்லாம் இன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த விளையாட்டுகள் எல்லாம் அவை செய்திருக்கிறோம். அது வந்து இதில் சொல்லப்படுது என்றால், அகநூற்று பாடலில் வந்து இந்த நீர் விளையாட்டை பற்றி சொல்லிடும். இந்த நீர் விளையாட்டுக்கு பெயர் வந்து புனல் நயந்து ஆடல். புனல் நயந்து ஆடல் என்று சொன்னால், புனல் என்றால் நீர், நயந்து என்று சொல்லி சொன்னால் ஆசையோடு ஆடுறது, மற்றது ஆடல் என்றால் அது விளையாட்டு.
அதை எப்படி விளையாடின மட்டும் அந்த பாடல்களில் வடிவாக சொல்லியிருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால், தண்ணிக்குள்ளே இருந்து தலைகீழாக நின்று அவர்கள் காலில் ஒரு விதமான சலங்கை மாதிரி ஒன்று கட்டியிருப்பினோம், அதை மேலே உயர்த்தி ஆடி காட்டுவினோம். அதே இப்போ எல்லாம் ஸ்விம்மிங் டர்ஸ் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, அவை தண்ணிக்குள்ளே நின்று சொல்லி ஆடினேன்டா. அப்போ அவை அதுக்கேற்ற மாதிரி ஆடை வடிவமைப்பும் இருந்திருக்கு. அந்த ஆடைக்கு பேர் என்னென்னு சொன்னால் கச்சம் கட்டி இருந்தால் ஆடுவேன். என்ன தண்ணியில் அவை அந்த நடனம் ஆடும் பொழுது அவை இந்த ஆடைகள் விலகாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி இடுப்பில் ஒரு வகையான ஒரு அணிகலன், ஒரு மணிகள் நிறைந்த அணிகலனை அணிஞ்சிருப்பினோம். அந்த அணிகலனை தண்ணிக்கு மேலே அந்த வயிற்று பக்கம் தண்ணிக்கு மேலே தெரிகிற மாதிரி எழும்பி நின்று அதை அந்த மணிகளில் சத்தம் பெற மாதிரி சுழண்டு சுழண்டு ஆடுவார்களாம். இது ஒரு வகை அந்த நீர் விளையாட்டு. அப்போ பாருங்க, தமிழர்கள் எவ்வளவுலாம் அந்த காலத்தில் பெருமைப்படுற மாதிரி விடயங்களை செய்திருக்கோம். இப்போங்கள்லாம் அந்த நீர் விளையாட்டுகள் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் இதுகளெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்றது பெருமைக்குரிய விஷயமாகும். நாங்கள் தொடங்கியது போல் தொடக்கத்தில் தீதும் நன்றும் புறதரவாரா என்ற கணிகன் பூங்குன்றனாரின் நல் அறிவோடு நாங்கள் இந்த மேடையை விட்டு நாங்கள் இறங்கப் போகிறோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வுக்கு காரணம் நாங்கள் தான். நன்மையாகவும் இருக்கட்டும், தீமையாகவும் இருக்கட்டும், அது என்னுடைய செயலின் விளைவாகத்தான் வருகிறது என்று கணிகன் பூங்குன்றனார் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் உண்மையிலேயே எங்கள் இனத்துக்கு மிகவும் தேவையான ஒன்று. எப்பொழுதுமே மற்றவர்களுடைய விரல்களை காட்டி காட்டி பழக்கப்பட்ட எங்களுக்கு நான் என்று ஒரு சற்று என்னால் தான் இது நடந்திருக்கலாம் என்ற அந்த உயரிய சிந்தனையை நாங்கள் வளர்த்து கொண்டோம் என்றால் நான் நினைக்கிறேன் நிறைய சிக்கல்களுக்கு அதுவே விடையாக அமையும். ஆகவே தமிழினம் மிகவும் சிறந்த இனம், தமிழ் மொழி அதைவிட சிறந்த மொழி என்று சொல்லிக்கொண்டு வாழ்க தமிழ், வளர்க தமிழினம்.